ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம மைக்கோனாஸ் கிரீஸில் இருக்கிற ஒரு தீவுக்கு போன ஒரு வீலாக் போட்டிருக்கேன். ஸோ கிரீஸ் ஹோட்டல்லேருந்து காலையில் ஒரு 7 மணிக்கு பிக்கப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு போர்ட் கூட்டிகிட்டு இருந்தாங்க. இது வந்து போர்ட் ரிஹானா அப்படின்னு ஒரு இடம். இது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் போட். ப்ராப்ளி அரௌண்ட் 2 hours தான் எடுத்துக்கும் மைக்கோனாஸ் எடுத்துகிட்டு போய் விட்டுரும். இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெரியில் வந்து நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம், கார்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அங்கே இறங்குனதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உங்கள் ஓன் கார் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது பெரிய பார்க்கிங் இருக்குது. ஃபுல்லாகவே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து பார்க்கிங் மட்டும்தான். ஸோ என்ட்ரன்ஸில் டிக்கெட் செக் பண்ணுவாங்க. ஒன்ஸ் டிக்கெட் செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு நமக்குன்னு அந்த சீட்டிங்ஸ் எல்லாமே அதுலேயே ஆல்ரெடி இருக்கும், எந்த சீட்டில் இருக்கணும்ன்ட்டு நம்ம போய்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கேயே வந்து ஒரு சின்னதாக உங்களுக்கு ஃபுட் எதனா வேணும், டீ காஃபி எதனா வேணும்னாலும் நீங்கள் வாங்குறதுக்கு வசதி இருக்கும், நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஒரு காஃபி எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அரௌண்டு 5 pounds, ஆமாம் ஒரு 5 euro கிட்ட வரும் ஒரு காஃபி மட்டுமே. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லி, பட் ஸ்டில் ஓகே தான். ஸோ இது எல்லாமே எங்கள் சீட்டிங். ஒன்ஸ் நாங்கள் மைக்கோனாஸ் வந்ததுக்கப்புறம் 2 hours ட்ராவலுக்கு அப்புறம் மைக்கோனாஸ்லேருந்து இறங்கி இப்போ வந்து வெளியில் வந்து ஒரு பஸ்ஸு பிடிக்கணும். ஆக்சுவலாக பஸ்ஸுனால் அது டூர் ஆப்ரேட்டர் மூலிமா தான் போயிருந்தேன். ஸோ அவங்களே அங்கே பஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இது கடலில் இந்த ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று போட்டுட்டு அதில் எல்லாருமே நடக்கிற மாதிரி வச்சுருவாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சைட். இப்போ நாங்கள் அந்த பஸ்லேருந்து இறங்கி வந்து முதல் சைட் நாங்கள் பார்க்குறோம். மைக்கோனாஸும் உங்களுக்கு வந்து ஒரு சந்தோரினி மாதிரி தான் இருக்கும். மோரார்லெஸ் எல்லா இடமே ஒயிட் ப்ளூ காம்பினேஷனில் தான் இருக்கும். இது ஒரு மினி சந்தோரினின்னு வேணால் சொல்லிக்கலாம். நல்லா ஒரு ப்ரைட் டேயில் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். அந்த ஒயிட் அண்ட் ப்ளூ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை ஒரு தீம் மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதுவும் ஒரு சர்ச் தான். இந்த சர்ச் நீங்கள் வந்து படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய படத்தில் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜேஜேன்னு ஒரு படம், மாதவன் படம் சீன், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் சீக்வன்சஸில் இந்த சர்ச் அடிக்கடி வந்துட்டு போவோம். நான் அதை அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோவில், பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஆனால் அவங்க எடுத்திருக்க ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாப் ஆங்கிள் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கும். அப்படி நெக்ஸ்ட்டு நம்ம நடந்துட்டோம்னா இது வந்து இந்த இடத்த வந்து லிட்டில் வெனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இட்டாலியில் இருக்கிற வெனிஸ் மாதிரியே இருக்கும் அப்படின்றதுனால இது வந்து ஒரு லிட்டில் வெனிஸ் அப்படின்னு அவங்க பேர் வச்சுருக்காங்க இந்த இடத்துக்கு. ஜஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்ஸ் தான், நத்திங் மச். இது வந்து ஒரு மெயின் மீல்ஸ். இது ஒரு கொஞ்சம் மலை மாதிரி இருக்கும், அதில் நம்ம ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, அதில் ஏறிட்டோன்னா இந்த இடத்துக்கு வந்துடும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் வியூ இருக்கும். அந்த என்டையர் மைக்கோனாஸ் பற்றி பார்க்கணுன்னா ஃபுல்லாகவே ஒரு அருமையான வியூ இருக்கும். அண்ட் இந்த விண்மில்ஸ்லாம் இப்போ ஆப்ரேஷன்லாம் இல்லை, இது வந்து சும்மா ரெண்ட்டுக்காக தான் இருக்குது. மற்றபடி அதில் எதுவும் ஃபங்க்ஷன்லாம் ஆகலை. இதுவும் இந்த ஜேஜே படத்தில் வந்தது தான். மழை துளி எங்கே என்று கடல் காட்டுமா, வெட்கமின்றி மண்ணில் அலைவேனே, ரெக்கையின்றி விண்ணில் திரிவேனே, உயிர் எங்கே எங்கே என்று உடல் தேடுமே. இது வந்து ஓல்டஸ்ட் பேக்கரி இன் கிரீஸ். இது பேக் என்ட்ரன்ஸு. அப்போ எனக்கு தெரியாது இதோட ஸ்பெஷாலிட்டி. அப்படியே ஷாப்பிங் போயிட்டேன். ஷாப்பிங் பண்ணும்போது இது வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, இது ஒன்று வாங்கி வச்சுருந்தா நம்மளோட எல்லா விதமான கண்டிஸ்டியும் எல்லா விதமான கெட்டதும் நம்மளை விட்டு போயிடும். எந்த விதமான இதுவும் நம்ம டிஸ்ட்ரி சுற்றி போகிற மாதிரி அதை நம்ம கையில் வச்சுக்கிறது அப்படின்றது இந்த கிரீஸ் மக்களோட ஒரு நம்பிக்கை. இது வந்து இந்த கிரீஸ் ஸ்ட்ரீட்ஸ் இந்த மைக்கோனாஸ் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஒயிட் பெயிண்டட் அண்ட் சின்ன சின்ன சந்து மாதிரி தான் இருக்கும், நல்லா இருக்கும்.
இது வந்து 3D பெயிண்டிங்ஸ். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, பட் லிட்டில் காஸ்ட்லி. இதுதான் அந்த ஓல்டஸ்ட் பேக்கரி. ரொம்ப பெரிய இடம்லாம் இல்லை, ஒரு சின்ன இடம் தான். அந்த ஒரு இடம் வந்து சேல் பண்ணுறதுக்காக ஒரு இடம், அண்ட் டைனிங் பண்ணுறதுக்காக இன்னொரு ரூம் மாதிரி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப கிராண்டாக இல்லை, ஆனால் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இந்த ப்ரைஸ், அதாவது €2 €1 அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சின்ன சின்னது தான், ஒரு மைசூர் பாக் சைஸ் தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக யாராவது மைக்ரோனஸ் பண்ணிங்கன்னா 100% இதை ட்ரை பண்ணுங்கள். யூ வில் ரியலி லவ் இட். நான் ஒரு 4-5 ட்ரை பண்ணேன். இது எடுத்துருக்க மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ணேன், இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இதுதான் வந்து அந்த டைனிங் ஏரியா. அங்கேயும் அவங்க பழைய இதில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்க பேக்கரிக்கு யூஸ் பண்ணுறது, ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் பேக்கிங். இது எல்லாமே பழசு. நான் சாப்பிட்டுட்டு அவங்கள்ட்ட போயிட்டு சொன்னேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோ நான் சாப்பிட மாட்டேன், பட் எனக்கு இது ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப டேஸ்ட் பிடிச்சிருந்தது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் குவைட் பிஸியாக இருக்கும்போதும் அவங்க வந்து என்கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிட்டு ஒரு செல்ஃபிலாம் எடுத்து இன்னும் நல்லா இருந்தது. குட் இன்ட்ராக்ஷன்ஸ். உங்கள் டைம் பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு மாதிரி டூர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலிமா வரீங்க, உங்களுக்கு கொஞ்சம் லிமிட்டட் டைம் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ எனக்கு இந்த விண்மில்லாம் ரொம்ப பிடிச்சது, நான் ரொம்ப நேரம் அங்கேயே வந்துட்டேன். ஸோ பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பெரிய மூலியமாக திருப்பியும் ஏத்தன்ஸ் போனோம். இந்த ஒரே ஒரு பீஸா மட்டுமே €60. அது எனக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. மறுபடியும் நம்ம வந்து ஃபெரியில் ஏறி திருப்பி ஏத்தன்ஸ் போனோம். ஒரு 2 hours, ப்ராப்ளி 1.5 hours 2 hours ட்ராவல். அது சும்மா கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி அந்த ஃபெரி எப்படி இருக்குது, இது வந்து கொஞ்சம் சூப்பர் ஃபாஸ்ட்டு ப்ளஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த ஃபெரி இந்த மாதிரி தான் இருக்கும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே, எல்லா சீட்டுக்குமே வந்து உங்களுக்கு நம்பர்ஸோடு இருக்கும். எந்த நம்பரில் நீங்கள் சீட் பண்ணணும் அப்படின்றதோடு தான் இருக்கும். இது வந்து 2 ஃப்ளோர், ஆக்சுவலாக கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்க்கிங் கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் தான் இது ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் 2 வச்சுருக்காங்க இங்கே. இப்போ நம்ம இருந்தது வந்து செகண்ட் ஃப்ளோரு. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாலும் ஆட்கள் உட்காந்துருப்பாங்க. இது எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோர். இங்கே ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க. மைக்கோனாஸ் ஒரு நல்ல இடம் போய் பார்க்குறதுக்கு. இதோடு என்னோடய க்ரீஸ் விலாக் சீரீஸ் முடியுது. நெக்ஸ்ட்டு நான் வேறு ஒரு சீரீஸ் நான் சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்ஸ் எவ்ரிவன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.